அருட்பணி அறைகூவல் நிகழ்ச்சிக்கு மறுபடியுமாக ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். கடந்த எபிசோடில் நாம் பார்த்த காரியம், பவுலனுடைய மிஷனரி ஊழியத்தில் அவர் தனக்கென்று வைத்துக்கொண்ட ப்ராசஸ், அதாவது அவருடைய மிஷனரி ஊழியத்தில் அவர் மிகவும் கவனம் செலுத்திய 5 காரியங்கள். அவர் ஒரு இடத்துல மிஷனரி ஊழியம் செய்ய போனால் இந்த 5 காரியங்களை கண்டிப்பாக செய்வார். முதலாவது என்னது? அப்போஸ்தலர் 14:21. அந்த பட்டணத்திலே அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து, proclaiming the gospel. Paul was very clear. பவுல் மிக தெளிவாக இருந்தார், சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். அப்படி அறிவித்த பிறகு என்ன நடக்கிறது? அடுத்து என்ன செய்கிறார்? அநேகரை சீஷராக்கின பின்பு இன்றைக்கு நாம் பார்க்க போகிற காரியம் சீஷராக்குதல். பிரியமானவர்களே, சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். அதை குறித்து கடந்த 2 எபிசோடில் உங்களோடு கூட நான் பேசினேன். மிஷனரி ஊழியம் என்றால் என்ன? It is not going places. It is not just crossing cultures, but it is going and doing the very thing that God wants us to do. விவரமாக படிக்கலாம் ஒரு சின்ன பிரேக்குக்கு பிறகு. ஆமென். உங்களுடைய செவிகளை தேவனுடைய இருதயத்தின் பக்கத்திலே வைத்தால் ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, யாவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற வார்த்தை தான் ரீங்காரம் விடுவதை நீங்கள் கேட்பீர்கள். Not everybody is called to be a missionary, but every believer is called to be involved in missions. இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் அறிவிக்கப்படும். அப்பொழுது முடிவு. நான் ஒரு சாதாரண விசுவாசிதான், நான் எப்படி தேவனுடைய திட்டத்தில் ஈடுபடுவது? அந்நிய பாஷையின் அபிஷேகம் எதற்காக? அனைத்து பாஷையினரையும் சந்திப்பதற்காக. வட இந்திய ஊழியத்திற்காக நான் ஜெபிக்கிறேன், கொடுக்கிறேன். வேற என்ன செய்ய வேண்டும்? பிரதான கட்டளை என்பது முடிந்தால் செய்யுங்கள் என்று தேவன் சொல்லவில்லை, கண்டிப்பாக செய்ய கொடுத்த கட்டளை. அருட்பணி அறைகூவல், பார்ட்னரிங் வித் காட் இன் மிஷன்ஸ். சீஷராக்குதல், மேக்கிங் டிசைபிள்ஸ். பவுலனுடைய மிஷனரி ஊழியத்தில் 2வது அவர் கவனம் செலுத்தின காரியம், அநேகரை சீஷராக்கினார். 5 காரியங்கள். சுவிசேஷத்தை பிரசங்கித்தார், சீஷர்களாக்கினார், பிறகு சீஷருடைய மனதை திடப்படுத்தினார். CSI சபைகளிலே திடப்படுத்துதல் என்ற ஒரு காரியம் இருக்கும், நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இதை அடிப்படையாக கொண்டுதான் அவர்கள் இந்த திடப்படுத்துதல் என்ற காரியத்தை செய்கிறார்கள். சீஷருடைய மனதை திடப்படுத்துதல், அது என்ன என்பதை நாம் பிறகு பார்க்கலாம். அதற்கு பிறகு அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். பெர்சிக்யூஷன் அவேர்னஸ். 5வது, அந்தந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து லீடர்ஷிப் டெவலப்மெண்ட், காஸ்பல் ஷேரிங், டிசைபிள் மேக்கிங், ஸ்ட்ரெங்தனிங் தி டிசைபிள்ஸ், பெர்சிக்யூஷன் அவேர்னஸ். 5வதாக லீடர்ஷிப் டெவலப்மெண்ட். மிக தெளிவாக ஆண்டவருடைய கிருபையினால சுவிசேஷத்தை அறிவிக்கிறதை குறித்து நாம் 2 எபிசோடில் ஏற்கனவே படித்து விட்டோம். மிஷனரி ஊழியம் என்றால் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊரில் போயிட்டு வாழுகிறது அல்ல, அங்கே போய் வேலை செய்யணும். பிரின்சிபல்ஸ் ஃபார் சக்ஸஸ்ஃபுல் மிஷனரி அவுட்ரீச் என்று நான் சொல்லும் பொழுது பல காரியங்களை சொன்னேன், 4 காரியம். அதில் ஒரு காரியம் என்ன? கடைசி காரியம், புறப்பட்டு போகிறவர்கள் அங்கே ஊழியம் செய்ய வேண்டும். அங்கே ஊழியம் செய்ய வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? இதோ இங்கே இருக்கிறது. What they should do: gospel sharing, disciple making, strengthening the disciples, persecution awareness, உபத்திரவத்தை குறித்த விழிப்புணர்வு, leadership development, தலைவர்களை உருவாக்குகிற காரியங்கள். சுவிசேஷத்தை அறிவித்தால்தான் மக்கள் ரட்சிக்கப்படுவார்கள். ஸ்கூல் நடத்தலாம், எஜுகேஷன் கொடுக்கலாம், which is also part of missions.
பட் ஆனால் ஜீசஸுடைய கிரேட் கமிஷன், பிரதான கட்டளை, உலகமெங்கிலும் புறப்பட்டு போய் சகல ஜாதியும் சீஷராக்குங்கள்னு சொன்னாரே, அந்த காரியத்தை நீங்கள் மனதிலே வைத்து செயல்பட்டால் நீங்கள் இந்த காரியத்தை எஸ்கேப் பண்ண முடியாது. ஞாபகம் இருக்கிறதா? நான் ஒரு மிஷன் ஆர்கனைசேஷன் லீடரை பார்த்து நான் கேட்டேன், ஸ்கூல் நடத்துகிறீங்க இத்தனை வருஷமா, ஆனால் சுவிசேஷம் எத்தனை பேருக்கு அறிவிச்சிருக்கிறீங்க, எத்தனை கிராமங்களில் சபைகள் ஆரம்பிச்சிருக்கிறீங்க என்று நான் கேட்கிறதற்கு நான் அவரிடத்துல எப்படி அணுகினேன் என்றால், என்ன சவாலை வைத்தேன் என்றால், பிரதர், when are you going to do the ministry of Peter and John? பேதுரு யோவானுடைய ஊழியத்தை எப்பொழுது செய்ய போகிறீர்கள்? அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் தேவாலயத்து வாசலிலே பல வருடங்களாக உட்கார்ந்திருந்த ஒருவனை தேவாலயத்திற்கு உள்ளே கொண்டு போகிற ஒரு ஊழியத்தை பேதுருவும் யோவானும் செய்தார்கள். ஸ்கூல் கேம்பஸ்க்கு வர்றாங்க, ஆனால் எப்போ அவங்க ஆண்டவரை அறிந்து கொள்ள போகிறார்கள், அதற்கு என்ன முயற்சிகளை எடுக்கிறீர்கள் என்ற சவாலை நான் வைக்க ஆவியானவரால் தூண்டப்பட்டேன். அவர் எனக்கு சீனியர் தான், பட் ஸ்டில் ஐ ஃபெல்ட் ஐ ஷுட் challenge him and I did challenge him. We must share the gospel. ஆண்டுடைய கிருபையினால பீகாரில் உள்ள எங்களுடைய ஊழியத்தில் we are very very particular. We run schools, yes, but school is a platform to do what God has called us to do. ஆண்டவர் எங்களுக்கு அங்கே சபையில்லாத கிராமங்களிலே சபைகளை ஆரம்பிக்க, சுவிசேஷத்தை கேட்காதவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ல, கிரேட் கமிஷன் ஃபுல்ஃபில்மெண்ட்டுக்காகத்தான் ஆண்டவர் எங்களை அங்கே அனுப்பியிருக்கிறார். இதில் ரொம்ப தெளிவாக நாங்கள் இருக்கிறோம். ஆனால் ஏன் ஸ்கூல் ஆரம்பிக்க வேண்டியது இருந்தது? ஏனென்றால் அங்கே உள்ள மக்களை சந்திப்பதற்கு, அங்கே சந்திக்கப்படாத இடத்துல இங்கிருந்து மிஷினரிகளை வேறு மாநிலத்திலிருந்து அனுப்பும் பொழுது அங்கே உள்ள மக்களுக்கு, அங்கே நாங்கள் சபை ஆரம்பிக்க வந்தோன்னு சொன்னோம்னா அது உபத்திரவத்தை தான் நமக்கு கொண்டு வரும். ஸோ அதை நம்ம கரெக்டாக செய்வதற்கு, ஒரு நல்ல பாலத்தை மக்களோட கட்டிக்கொள்வதற்கு, டு பில்ட் அ குட் பிரிட்ஜ் பிட்வீன் த பீப்புள் அண்ட் அஸ், த ஸ்கூல் really serves as a legitimate platform for missionaries to stay there. மிஷனரிகள் அங்கே தங்கி ஊழியங்களை செய்வதற்கு அது மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது. ஆனாலும் அப்படி அது ஒரு மீன்ஸ் டு அன் எண்ட் என்ற ஒரு காரியமாக இருந்தாலும், முக்கியமான காரியத்திற்காக ஒரு வழியாக இது இருந்தாலும், செய்கிறதை சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற ஊழிய தத்துவத்தை உடைய நாங்கள் ஸ்கூலையும் எங்களால் இயன்றவரை சிறந்த முறையிலே செய்ய நாங்கள் அங்கே பிரயாசப்படுகிறோம். ஆண்டுடைய கிருபையினால் 4 ஸ்கூல்ஸ் இருக்கிறது. ஒரு ஸ்கூல், அதை சுற்றி உள்ள 300 கிராமங்கள் என்ற கணக்கிலே 300 கிராமம், சபையில்லாத கிராமம். ஒட்டுமொத்தமாக 10 ஸ்கூலு, 3000 கிராமம். ஒவ்வொரு ஸ்கூலை சுற்றி 300 கிராமங்கள், சபையில்லாத கிராமங்கள் டார்கெட் பண்ணி அப்படிப்பட்ட இடத்துல தான் நாங்களும் ஸ்கூலை ஆரம்பிக்கிறோம். ஆனால் ஸ்கூல் இஸ் நாட் அவர் பிரைமரி ஃபோக்கஸ். ஆல்தோ வி டூ எவ்ரிதிங் வெல், எல்லாவற்றையும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற ஒரு மனப்பான்மை இருந்தாலும் கவனம் முழுமையாக, எக்காரணத்தை கொண்டு ஸ்கூல் ஷுட் நாட் பிகம் அ டிஸ்ட்ராக்ஷன். இதை அடிக்கடி எங்களுடைய மிஷனரிகளுக்கு நான் சொல்லுவது உண்டு. நீங்கள் இங்கே ஸ்கூல் நடத்துவதற்காக வரவில்லை. we are not a private school organization where we do schools as a business. No, we are not that. நாம் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. தெரியும், ஸ்கூல் இஸ் a big money making thing. நிறைய பேர் தொண்டு நிறுவனம் என்று ஆரம்பித்து கல்வி ஸ்தாபனங்களை ஸ்தாபித்து அதில் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இன்கம் தான் அதிகமாக எடுக்கிறதை தான் குறிக்கோளாக வைத்து செயல்படுகிறதை நாம் பார்க்கிறோம்.
ஆனால் அப்படிப்பட்டதான ஒரு காரியம் நம்முடைய நோக்கம் அல்ல. இந்த ஸ்கூலு நம்முடைய மிஷனரிகளை அந்த ரீஜனை ரீச் பண்ணுவதற்கு நல்ல ஒரு பொசிஷனிங்கை கொடுக்க வேண்டும். ஆமேன். ஸோ ஆண்டவருடைய கிருபையினால் ஸ்கூல்ஸும் நல்ல முறையிலே நடக்கிறது. அதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஸோ சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது இன்னொரு காரியத்தை நான் சொல்லிடுறேன். சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது நல்ல தெளிவாக இதில் இருக்கணும். நிறைய பேருக்கு நம்ம ஆட்களுக்கே சுவிசேஷம் என்றால் என்ன என்ற தெளிவு இல்லாமல் இருக்கிறது. ஏற்கனவே 2 எபிசோடில் நான் இதை குறித்து உங்களிடத்தில் பேசினாலும் ஐ ஸ்டில் ஃபீல் நீட் மோர் கிளாரிட்டி. அதில் தெளிவு இருக்கணும். இவாஞ்சலிசம் ட்ரைனிங் என்று நான் ஒரு 14 செஷன் நடத்தியிருக்கிறேன். ஐ ஹவ் டன் 14 செஷன்ஸ். யூடியூப்பில் ஹார்வெஸ்ட் சர்ச் இந்தியா என்ற யூடியூப் சேனலில் நீங்கள் போனீங்கன்னா 14 செஷன், ஒவ்வொரு செஷனும் கிட்டத்தட்ட 2 மணி நேரத்திற்கு மேலே நடக்கும். அதில் பாடல் நேரமெல்லாம் எடுத்து விட்டால் கூட ஒரு 1.5 மணி நேரம் டீச்சிங் இருக்கும். அப்படின்னா கிட்டத்தட்ட 21 ஹவர்ஸ். 14 நாள்னா ஒரு நாளைக்கு 1.5 மணி நேரம்னா 21 ஹவர்ஸ் டீச்சிங் நான் கொடுத்துருக்கிறேன். நீங்கள் அதை பார்க்கும்படி நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். டு கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட் தி காஸ்பல் மெசேஜ். பிரியமானவர்களே, மற்ற தெய்வங்கள் தெய்வம் அல்ல. இயேசு ஒருவர் தான் தெய்வம். இயேசுவும் தெய்வம் என்று சொல்லுகிற நிலை அல்ல. மக்கள் அந்த நிலையிலே கடந்து வர வேண்டும். இயேசுவை நம்புங்க பிரதர் அப்படின்னு சொல்லும் பொழுது இயேசுவை நம்புகிறேன் பிரதர்னு அவங்க சொன்ன உடனே ரட்சிக்கப்பட்டாங்கன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. நிறைய பேருக்கு ஒரு தெளிவில்லாமலே இருக்கிறாங்க. Have they crossed the bridge? Have they changed their allegiance? Have they stopped worshipping another God? எம்மதமும் சம்மதம் என்ற கொள்கையிலே ஒருவேளை இருக்கிறார்களா? விட்டு வந்த தெய்வங்கள் எல்லாம் தெய்வங்கள் அல்ல என்ற தெளிவு வந்துவிட்டதா? இருளின் ராஜ்யத்திலிருந்து முழுமையாக ஒளியின் ராஜ்யத்திற்கு அவர்கள் பிரிக்கப்பட்டு விட்டார்களா என்ற இந்த கேள்விகள் எல்லாம் ஆன்சர் பண்ணப்பட வேண்டும். திஸ் இஸ் ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர். 2 கொரிந்தியர் 4:4 நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா? என்னது? சுவிசேஷத்தின் ஒளியை காணக்கூடாதபடிக்கு பிரபஞ்சத்தின் அதிபதியானவன் அவருடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். ஸோ அதெல்லாம் அந்த ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் பண்ணி அந்த ஆத்மாவை நாம் தேவனுடைய பிள்ளையாக, மற்ற தெய்வங்கள் தெய்வங்கள் இல்லை என்ற அந்த நிலைக்கு ரிப்பென்டன்ஸ் ஃப்ரம் டெட் ஒர்க்ஸ். எபிரேயர் 6:1 வாசிக்கிறோம்ல, 6 காரியங்களை அங்கே சொல்லுகிறார். எடுத்து வாசிக்கலாம். ஹீப்ரூஸ் சாப்டர் 6, எபிரேயர் 6ஆம் அதிகாரம். அஸ்திபார உபதேசங்கள், மூல உபதேசங்கள் என்று அந்த எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் சொல்லுகிறதை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை ஃபவுண்டேஷனல் டீச்சிங்ஸ் அப்படின்னு ஒரு 6 காரியங்களை சொல்றாரு. கவனிங்க. நம்பர் 1, செத்த கிரியைகளுக்கு நீங்களாக்கும் மனம் திரும்புதல். அதாவது ரட்சிப்புக்காக அவர்கள் பட்ட எல்லா பிரயாசங்களும் செத்த கிரியைகள், டெட் ஒர்க்ஸ். அதுலேருந்து மனம் திரும்பணும். ரட்சிப்புக்காக நான் இங்கே போனேன், நான் அங்கே போனேன், ரட்சிப்புக்காக இங்கே நான் போய் இதை தொழுது கொண்டேன், அதை தொழுது கொண்டேன், இவர்களை தொழுது கொண்டேன், அவர்களை தொழுது கொண்டேன் என்ற காரியங்கள் எல்லாம் இருக்கிறதே. என்னுடைய ரட்சிப்புக்காக, நித்திய அந்த மோட்சத்திற்கு போவதற்கு நான் இதுதான் வழி என்று நினைத்தேனே, அதற்காக நான் பிரயாசப்பட்டேனே, கோயில் குளம் சுத்தினனே, மலை ஏறினேனே, இப்படிப்பட்ட காரியங்கள், காவடி எடுத்தேனே, இது எல்லாம் தவறு என்று அறிந்து அந்த செத்த கிரியைகளுக்கு நீங்களாக்கும் மனம் திரும்புதல், ரிப்பென்டன்ஸ் ஃப்ரம் டெட் ஒர்க்ஸ். இந்த காரியத்தை மக்களுக்கு தெளிவாக சொல்ல வேண்டும். அதற்கப்புறம் என்னது? அஸ்திபார உபதேசம் 2, தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம். இதுதான் ரட்சிப்பு.
செத்த கிரியைகளுக்கு நீங்களாக்கும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம். இதுதான் ரட்சிப்பு. நாம் சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது மிஷன் ஃபீல்டில் மக்களுக்கு இந்த தெளிவு உண்டாகிறதா? மூன்றாவது, ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், வாட்டர் பேப்டிசம் அண்ட் ஹோலி ஸ்பிரிட் பேப்டிசம். நாலாவது, கைகளை வைக்குதல், லேயிங் ஆன் ஆஃப் ஹேண்ட்ஸ். சர்ச் ஸ்ட்ரக்சர், சர்ச் அத்தாரிட்டி, சபைக்கு தேவன் கொடுத்த அதிகாரம், சபைக்கு தேவன் கொடுத்த தலைமைத்துவம், அண்டர்ஸ்டாண்டிங் த சர்ச், அண்டர்ஸ்டாண்டிங் த பாடி ஆஃப் கிரைஸ்ட், சரீரமாகிய சபையை புரிந்து கொள்ளுதல். ஐந்தாவதாக, மரித்தோரின் உயிர்த்தெழுதல், ரெசரக்ஷன் ஃப்ரம் த டெட். ஆறாவது, நித்திய நியாய தீர்ப்பு. இந்த 6 காரியங்களை அஸ்திபார உபதேசங்கள் என்று எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் சொல்லுகிறார். சொல்லிவிட்டு என்ன சொல்லுகிறார்? இந்த அஸ்திபாரத்தையே மறுபடியும் 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 போடக்கூடாது, பூரணராகும்படி கடந்து போவோமாக. let us move on to perfection. let us not keep laying the foundation again and again and again என்று இங்கே இந்த எபிரேயருக்கு எழுதினதான ஆசிரியர் சொல்லுகிறார். செத்த கிரியைகளுக்கு நீங்களாக்கும் மனம் திரும்புதல். நாங்கள் ஆண்டவருடைய கிருபையினால ஞானஸ்நானம் கொடுக்கிறதற்கு முன்பாக, பிரியமானவர்களே கவனிங்க, நம்முடைய மக்கள் 33 கோடி தேவர்களை வணங்குகிறதான ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வருகிறார்கள். தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் என்ற ஒரு ஃபிலாசபியில் மக்கள் ஊறினவர்கள். எல்லா நதியும் கடலில் தான் போய் சேருகிறது என்று சொல்லுகிறதான கொள்கைகளை உடையவர்கள். எல்லா மதமும் ஒன்றுதான் என்று சொல்லி பொதுவாக அந்த மனநிலையிலே இருக்கிறவர்கள். சிலர் வீடுகளில் போனீங்கன்னா இயேசுனுடைய படத்தையும் வச்சுருப்பாங்க, மற்ற நிறைய தெய்வம் என்று நினைக்கிற மற்ற படங்களையும் வைத்திருப்பார்கள். இன்ஃபேக்ட் நடுவில் தான் இயேசு வச்சுருப்பாங்க. இந்த பக்கம் கொஞ்சம் பாடி கார்டு, இந்த பக்கம் கொஞ்சம் பாடி கார்டு மாதிரி பயங்கரமாக இருப்பாங்க. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, அதான் நான் சொல்லுவேன், இயேசுக்கு பாடி கார்டே தேவையில்லை, எல்லாரையும் தூக்குங்கன்னு. ஆமாம். ஸோ இந்த மாதிரி உள்ள மைண்ட் செட்டில் உள்ள உங்களை எல்லாம் கிளியர் பண்ணுறதாங்க காஸ்பல் ஷேரிங். சும்மா மேலோட்டமாக ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார் என்று சொல்லிட்டு, அவங்களுக்கு ஒரு அற்புதம் நடந்த உடனே இயேசு அவங்கள ரட்சித்துட்டாருன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அவங்க இன்னொரு அற்புதத்துக்காக வருவாங்க. அப்புறம் அற்புதம் நடக்கலைன்னா டிசைபிள்ஷிப்புங்கிற பார்த்து வரும் பொழுது அவங்க பின்வாங்கி போயிடுவாங்க. ஸோ we have to be very 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 careful. ஸோ சுவிசேஷம் என்பது முதல்ல செய்ய வேண்டிய காரியம். சரியான அஸ்திபாரத்தை நம்ம போடணும். எபிரேயர் 6 என்ன வாசிக்கிறோம்? இதெல்லாம் அஸ்திபாரம், ஃபவுண்டேஷன். இந்த ஃபவுண்டேஷனில் டிசைபிள்ஷிப் வரல. இந்த ரட்சிப்பு அப்படிங்கிற காரியத்திலேயே தெளிவுபடுத்துகிற காரியம்தான் அந்த 6 காரியம். அதோடு சேர்ந்து வருகிறதான காரியம் சால்வேஷன். அண்ட் சால்வேஷன் முடிஞ்ச பிறகு ஃபாலோ அப் லெசன், ஒரு நியூ பிலீவருடைய ஃபாலோ அப் லெசன், அதற்குரிய காரியங்கள். ஆண்டவருடைய கிருபையினால் நியூ பிலீவருக்கு ஃபாலோ அப் லெசன் என்று சொல்லி ஒரு 10 பாடத்தை நான் வைத்திருக்கிறேன். அதை ஆண்டவருடைய கிருபையினால் தமிழில் எழுதணும். 22 வருஷத்துக்கு முன்னால், 23 வருஷத்துக்கு முன்னால், 99. அதற்கு பிறகு ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு பிறகு ஹிந்தியில் அதை மொழிபெயர்த்து விட்டோம். ஸோ மிஷன் ஃபீல்டில் ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளுக்கு நாங்கள் கொடுக்கிற அந்த 10 பாடங்கள் எல்லா எங்களுடைய சர்ச் பிளான்டர்ஸ்க்கும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம், இதை கண்டிப்பாக நீங்கள் செய்யணும். ஆமேன். நம்ம ஊரில் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறது மட்டும் ரட்சிப்பு இல்லை. லிசன் கேர்ஃபுல்லி. Renouncing old gods is also part of salvation. Whether they accept Jesus or not is not the issue, or that is not the only issue. The next issue to be dealt with is, have they renounced their old gods?
மற்ற தெய்வங்களை, தெய்வம் என்று நினைத்த காரியங்களை அவர்கள் தூக்கி எறிந்து விட்டார்களா? நம்ம அம்மா தான் தெய்வம், நம்ம அப்பா தான் தெய்வம் என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. மரித்தவர்கள் தெய்வம் என்று சொல்லுகிறது உண்டு. மரித்தவர்களுடைய படத்தை வைத்து கும்பிடுகிறது உண்டு. வருஷத்திற்கு ஒரு முறை எல்லாவற்றையும் கும்பிட்டு விடுவோம். ஆயுத பூஜைன்னு சொல்லிட்டு தராசு, எடக்கல், இப்படி பல காரியங்கள். நான் சொல்றது புரியுதா? அப்படிப்பட்ட பேக்ரவுண்டில் உள்ள மக்களுக்கு தான் சுவிசேஷ ஊழியத்தை செய்வதற்கு ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். Therefore we have to be very 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 clear that they shift their allegiance from worshipping whatever they think or they were introduced to as God. They must be plucked from that place. It is spiritual warfare. இது ஆவிக்குரிய யுத்தம். ஆமென். ஸோ ஒரு டீச்சிங் ஆண்டோடைய கிருபையினால மற்ற தெய்வங்கள் இல்லை. 4 செஷன் நடத்துவோம். பேப்டிசமுக்கு முன்னாடி 4 செஷன் நடத்துவோம். ஆண்டோடைய கிருபையினால அதற்கும் ஒரு மெட்டீரியல் இருக்கிறது. ஒரு புக்கு மாதிரி ஒன்று ஆண்டோடைய கிருபையினால தமிழில் அதை போட்டிருக்கிறோம். அந்த டீச்சிங் கொடுக்காம இதுவரைக்கும் ஞானஸ்நானம் நான் கொடுத்தது கிடையாது. இந்த 23 வருஷம் இந்த ஊழியத்தை ஆரம்பித்ததிலிருந்து பீகாரில் எங்கள் மிஷினரிகள் யாருமே அந்த கிளாஸ் எடுக்காமல் யாருக்கும் ஞானஸ்தானம் கொடுப்பது இல்லை. 4 லெசன் அதில் உண்டு. 1, we introduce Jesus. இயேசுவை இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். ப்ரீ இவாஞ்சலிஸ்டிக் ஒர்க் நிறைய நாங்கள் செஞ்சுருப்போம். மிரக்கல் ஆஃப் ஜீசஸ், ஹீலிங் ஆஃப் ஜீசஸ், அவங்க ஒரு தொடுதல், ஒரு அற்புதம், இந்த மாதிரி காரியங்களை பெற்றிருக்கலாம். இதெல்லாம் ப்ரீ இவாஞ்சலிஸ்டிக். ஆனால் பேப்டிசமுக்குன்னு அவங்க வரும் பொழுது இந்த டீச்சிங் முதல் செஷன் சகேயு. ஜீசஸ் கேம் இன் டு த லைஃப் ஆஃப் ஜக்கேயஸ். சகேயனுடைய வாழ்க்கையில் இயேசு வந்தார். அவன் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வந்துச்சு. இயேசு உங்கள் வாழ்க்கையில் குறுக்கிட்டால் உங்கள் வாழ்க்கையிலே மாற்றம் வரும், நன்மைக்கு ஏதுவான மாற்றம் வரும். ஸோ அது கொஞ்சம் சாஃப்ட் மெசேஜ், ஒரு ப்ரீ இவாஞ்சலிஸ்டிக் மெசேஜ் மாதிரியே கூட வைத்துக்கொள்ளலாம். ஸோ அதான் ஃபஸ்ட்டு செஷன் பண்ணுவோம். அதற்கு பிறகு செகண்ட் செஷன் கிளியராக வி ஷேர் அபவுட் தி காஸ்பல் கண்டென்ட். ஜீசஸ் இஸ் த ஒன்லி மீடியேட்டர். இயேசுவை தவிர வேறு யாரும் மத்தியஸ்தராக இருக்கக்கூடிய தகுதி கிடையாது. ஒன்லி ஜீசஸ் குவாலிஃபைஸ் டு பி த மீடியேட்டர். அண்ட் why? Jesus said, I am the way, the truth and the life. Why? He is the truth and the life. அவராலே மட்டும்தான் நித்தியத்திற்கு போக முடியும். ஏன்? தெளிவாக மனிதனுடைய பாவ நிலை, மனிதன் தன்னுடைய பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியாத அவல நிலை, தேவன் கொடுக்கிற ஒரு பரிகாரம், இயேசு என்ற மத்தியஸ்தர் தெளிவாக சொல்லுகிற செஷன் 2வது செஷன். 3வது செஷன் என்ன தெரியுமா? அந்த பேப்டிசம் கிளாஸில் மற்ற தெய்வங்கள் அல்ல. So far what you thought was God, குல தெய்வம் என்று சொன்ன காரியமோ, முன்னோர்கள் வணங்கினதான தெய்வம் என்று சொல்லுகிற காரியமோ, எதுவானாலும், எதுவும் இயேசு தெய்வமானால், இயேசு ஒருவர் தான் தெய்வமானால், மற்ற தெய்வங்களின் நிலை என்ன, தெய்வம் என்று சொல்லுகிற நிலை என்ன என்ற காரியத்தை தெளிவாக ஒட்டுமொத்தமாக சொல்லுகிறது உண்டு. 4வது செஷன் பேப்டிசம்னா என்ன, இதை கண்டிப்பாக செய்து தான் நாங்கள் மக்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறோம். இந்த 3வது காரியம் செய்யும் பொழுது இறுதியாக ஜெபம் பண்ணுவோம். விக்கிரக ஆராதனையின் சாபம் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் போகும் என்று வேதம் சொல்லுகிறதே, அந்த சாபத்திலிருந்து அவர்களை விடுவிப்போம். அவர்கள் சிலர் மேனிஃபெஸ்ட் பண்ணி அவர்கள் விடுதலை பெறுவார்கள். they will manifest. அவர்கள் அப்படியே அலைக்கழித்து கீழே விழுகிறதெல்லாம் நாங்கள் பார்ப்போம் இந்த பேப்டிசம் கிளாஸில். ஆமேன். ஸோ பிரியமானவர்களே கவனிங்க, சுவிசேஷம் சொல்லுதல் என்றால் ஏதோ அப்படியே மேலோட்டமாக சொல்லி வருகிற காரியம் அல்ல. பவுல் ஒவ்வொரு இடங்களுக்கும் போகும் பொழுது இப்படி தான் செய்தார். அவனுடைய கிருபையினால் பீகாரில், ஒரிசாவில் நாங்கள் செய்கிற ஊழியத்தில் இதைத்தான் செய்கிறோம். ஹோப்ஃபுல்லி ஆல் த மிஷனரிஸ் ஆர் டூயிங் த சேம் திங். ஆமென்.
ஸோ மிஷினரி ஊழியத்தை குறித்து படித்துக் கொண்டிருக்கிற நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். உங்களில் சிலரை கர்த்தர் மிஷினரியாக அழைப்பார், அல்லது இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் சிலர் மிஷினரியாக இருப்பீர்கள். ஸோ ப்ளீஸ் டூ அண்டர்ஸ்டாண்ட். ஆமேன். தொடர்ந்து நாம் ரெண்டாவது அவர் என்ன செய்தார் என்பதை படிக்கலாம் என்று தான் வந்தோம். ஆனால் இந்த காரியத்தில் இன்னும் கொஞ்சம் தெளிவை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் இன்றைக்கு உதவி செய்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நேரம் முடிந்து விட்டது. அடுத்த எபிசோடில் நான் சீஷத்துவத்தை குறித்து உங்களோடு கூட பேசுகிறேன். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரம்ப்பா. எங்களோடு கூட நீங்கள் பேசுனீங்க, எங்களோடு கூட நீர் ஆண்டவரே இருந்து கற்றுக் கொடுத்தீங்க. சுவிசேஷத்தை குறித்து தெளிவாக நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்தீங்க. மிஷினரி ஊழியத்தில் இதைத்தான் எங்கள் மிஷினரிகள் செய்கிறார்கள் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்தீர். உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கே மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எப்படி பிரயோஜனமாக இருக்குதா? அருட்பணி அறைகூவல். Be blessed and be a blessing. Amen.